தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் தங்கள் ஆதரவு கடிதத்தை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். தங்களது கூட்டணி தேசத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதோடு மாநில விருப்பங்களை நிறைவேற்றும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். 140 கோடி இந்திய மக்களுக்கு சேவை செய்வதோடு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க பாடுபடுவோம் எனவும் உறுதியளித்தார். மோடி தலைமையில் பாஜக ஆட்சி அமைய சுயேட்சை உட்பட 10 எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். 293 எம்பிக்கள் ஆதரவுடன் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது. இந்த சூழலில் பாஜக கூட்டணியில் இடம்பெறாத சுயேட்சைகள் மற்றும் பிற கட்சிகளைச் சேர்ந்த 10 எம்பிக்கள் பாஜக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவிக்க முன்வந்துள்ளனர். இது தொடர்பாக அமித்ஷாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி நாளை குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர முடிவு செய்துள்ளது. நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் மோடியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்ய உள்ளனர். அதன் பிறகு குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கப் போகும் நரேந்திர மோடிக்கு 75க்கும் அதிகமான உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது, இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு, சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதைத் தவிர பிரான்ஸ், டென்மார்க், செர்பியா, நார்வே போன்ற நாடுகளின் தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து கூறியுள்ளனர். மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் நரேந்திர மோடிக்கு நித்யானந்தா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் காவல்துறையால் தேடப்படும் குற்றவாளியான நித்யானந்தா கைலாசா என்ற நாட்டில் வாழ்ந்து வருவதாக கூறி வருகிறார். இந்த சூழலில் கைலாசா சார்பில் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள நித்யானந்தா, தங்களது தலைமை பண்பு மற்றும் நாட்டின் மீதான அர்ப்பணிப்பு உணர்வை மக்கள் அங்கீகரித்துள்ளதாக பதிவிட்டுள்ளார். ஒற்றுமை, வளர்ச்சி மற்றும் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் ஆட்சி நடத்துமாறும் வாழ்த்தியுள்ளார். மத்திய அமைச்சரவையில் இடம், சிறப்பு அந்தஸ்து என பாஜகவிடம் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10 மத்திய அமைச்சர் இலாகாக்கள், முக்கியமாக நிதியமைச்சர் பதவி மற்றும் சபாநாயகர் பதவியை தெலுங்கு தேசம் கட்சி கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறுபக்கம் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 3 மத்திய அமைச்சர், 2 இணையமைச்சர்கள் பதவியை கேட்பதோடு பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய மத்திய அமைச்சரவை வரும் சனிக்கிழமை பதவியேற்க உள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 17வது மக்களவையை கலைக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து விதிமுறைகளின்படி பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து தனது தலைமையிலான அமைச்சரவையின் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். பிரதமர் மோடியின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதிய அரசு பதவியேற்கும் வரை அமைச்சரவை பதவியில் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தனது பதவியேற்பு விழாவில் பங்கேற்குமாறு இலங்கை அதிபர் மற்றும் வங்கதேச பிரதமருக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். தொடர்ந்து 3வது முறையாக வரும் 8ஆம் தேதி மோடி பிரதமராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது தன்னுடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளுமாறு மோடி அழைப்பு விடுத்த நிலையில் இரு தலைவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டனர். பாஜகவின் மக்கள் விரோத போக்கை இணைந்து கடுமையாக எதிர்ப்போம் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார்.
இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், சரத்பவார், அகிலேஷ் யாதவ், உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, பாஜகவின் பாசிச அரசியலை எதிர்த்து இந்தியா கூட்டணி தொடர்ந்து போராடும் என்று கூறினார். ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பது பற்றி யாரும் பேசவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க எந்த முகாந்திரமும் இல்லை என்று கூறிய அவர், பாஜகவை பிற கட்சிகள் ஆட்டி படைக்கும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சரியான நேரத்தில் இந்தியா கூட்டணி தகுந்த முடிவெடுக்கும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹருல்லா கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் முடிவுகள் பாஜகவின் அராஜக போக்குக்கு தீர்ப்பாக அமைந்திருப்பதாக கூறினார். மேலும் நடந்து முடிந்த தேர்தல் நிலவரம் குறித்த கருத்துக்களை கூட்டத்தில் பரிமாறிக்கொண்டதாகவும், இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுப்போம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருப்பதாகவும் ஜவாஹருல்லா தெரிவித்தார். தகுந்த சூழ்நிலையில் ஆட்சி அமைக்கும் முயற்சிகளை மேற்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் பேசப்பட்டதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். போதுமான இடங்கள் இல்லாததால் ஆட்சி அமைக்க உரிமை கோரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். என்டிஏ கூட்டணியில் மோடி பிரதமராக தொடரும் வாய்ப்பு குறைவு என கூறிய அவர், இந்தியா கூட்டணியில் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று 17வது மக்களவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலைத்து உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சம்பிரதாய முறைப்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இரவு விருந்து வைத்தார். இதில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். டெல்லி விமான நிலையத்தில் சந்திரபாபு நாயுடுவை முதலமைச்சர் ஸ்டாலின் திடீரென சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சந்திரபாபு நாயுடுவுடனான சந்திப்பு குறித்து சமூக வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நீண்டகால நண்பரை சந்தித்து தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு, ஆந்திரா இடையேயான நல்லுறவை வலுப்படுத்த இணைந்து செயல்படுவோம் என நம்பிக்கையை வெளிப்படுத்திய அவர், சந்திரபாபு நாயுடு தென் மாநிலங்களுக்காக வாதாடி உரிமைகளை பாதுகாப்பார் என உறுதியாக நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் விமானம் மூலம் நள்ளிரவு 2 மணிக்கு தமிழ்நாடு வந்தடைந்தார். டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் நள்ளிரவில் தமிழகம் திரும்பினார். சென்னை விமான நிலையம் வந்த முதலமைச்சர் ஸ்டாலினை அமைச்சர்கள் சேகர் பாபு, தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். சர்வாதிகாரத்தனமான ஒற்றை ஆட்சி முறைக்கு மக்கள் ஆதரவாக இல்லை என்பதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவு காட்டுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில், ஆன்மீக நம்பிகளை அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்த நினைக்கும் மதவாத சக்திகளை கோயில் கட்டிய மண்ணிலேயே இறை நம்பிக்கையுள்ள வாக்காளர்கள் வீழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 40க்கு 40 என்ற இந்த வெற்றி இந்திய அரசியலின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் வென்ற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், சந்திரபாபு நாயுடு மற்றும் 3வது முறை பிரதமராக பதவியேற்கும் மோடி ஆகியோருக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆன்மீக பயணம் முடித்து சென்னை திரும்பிய அவர் பிரதமரின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பது குறித்து முடிவெடுக்கவில்லை என்று கூறினார். மேலும் ஆன்மீக பயணத்தின் போது ஒவ்வொரு முறையும் ஒரு புது அனுபவம் கிடைப்பதாக தெரிவித்தார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக சிறப்பாக செயல்படாத மற்றும் மோசமாக செயல்பட்ட மாநிலங்களில் கட்சியின் மாநில தலைவர்களை ராஜினாமா செய்யுமாறு வலியுறுத்த பாஜக தலைமை முடிவு செய்துள்ளது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக எதிர்பார்த்த வெற்றியை பெறாத நிலையில் முதல் நபராக உத்தரப்பிரதேச பாஜக தலைவரின் ராஜினாமாவை கட்சித் தலைமை கேட்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் கூட்டணி வாரியாக அரசியல் கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீத விவரம் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணி மொத்தம் 46.94% வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் திமுக 26.93%, காங்கிரஸ் 10.68%, விடுதலை சிறுத்தைகள் 2.25% வாக்குகள் பெற்றுள்ளன. என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்ற பாஜக 11.24%, பாமக 4.31% வாக்குகளை பெற்றுள்ளன. அதிமுக 20.46%, தேமுதிக 2.59% வாக்குகளை பெற்றுள்ளன. இது தவிர நாம் தமிழர் கட்சி 8.10% வாக்குகளை பெற்றுள்ளது. தமிழகத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட 950 வேட்பாளர்களில் 863 வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர். குறிப்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட 34 வேட்பாளர்களில் 7 பேர் டெபாசிட் இழந்துள்ளனர். 23 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 11 தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது. 10 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 6 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது. தேமுதிக போட்டியிட்ட 5 தொகுதிகளில் 2 தொகுதியில் டெபாசிட் இழந்துள்ளது. நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட 39 தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்தது. தங்கள் இலக்கு 20% வாக்கு என்றும் 2026 நேர்மையான அரசியலை முன்னெடுக்கப் போவதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுவரை சரித்திரத்தில் வாங்காத வாக்கை கோவையில் வாங்கியிருப்பதாக கூறினார். இதை படிப்பினையாக எடுத்துக்கொண்டு கடினமாக உழைப்போம் என உறுதியளித்தார். அதிமுகவின் நலன் கருதி அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்ற வர வேண்டும் என்று சசிகலா அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஒரு சிலரின் தனிப்பட்ட சொந்த வெறுப்புகளுக்காக கட்சி அழிவதை இனியும் தம்மால் வேடிக்கை பார்க்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்தையும் இழந்துவிட்டு நீலி கண்ணீர் வடிப்பதால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை என்றும் உடனடியாக 2026 சட்டமன்ற தேர்தல் பணியை தொடங்க வேண்டும் எனவும் சசிகலா தெரிவித்திருக்கிறார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் மறுத்துவிட்டது. நீதிபதி காவேரி பவேஜா முன் திஹார் சிறையில் இருந்தபடி கெஜ்ரிவால் காணொலி முறையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவருடைய நீதிமன்ற காவலை ஜூன் 19ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்ட நீதிபதி கெஜ்ரிவால் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள 7 நாள் இடைக்கால ஜாமீன் கோரிய மனுவையும் தள்ளுபடி செய்தார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மீண்டும் விண்வெளிக்கு புறப்பட்டார். இந்திய நேரப்படி நேற்று இரவு 8:22 மணிக்கு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள ராக்கெட் ஏவு மையத்திலிருந்து விண்ணுக்கு செலுத்தப்பட்டது. இதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் வில்மோர் ஆகியோர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு புறப்பட்டனர். இவர்கள் அடுத்த ஒரு வாரத்திற்கு சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கி ஆராய்ச்சி செய்துவிட்டு வருகிற 14ஆம் தேதி மீண்டும் பூமிக்கு திரும்ப உள்ளனர். Two American heroes drawing a line to the stars for all of us. Carrying two American heroes drawing a line to the stars for all of us. T20 உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியில் அயர்லாந்தை 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது. முதலில் பேட் செய்த அயர்லாந்து 96 ரன்களுக்கு சுருண்டது. தொடர்ந்து பேட் செய்த இந்திய அணி 12.2 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டியது. இதன் மூலம் இந்திய அணி 2 புள்ளிகளை பெற்று குரூப் ஏ பிரிவில் முதலிடத்தில் உள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் குரூப் ஏ பிரிவில் பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்க அணிகள் மோதுகின்றன. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள டலாஸ் மைதானத்தில் இந்திய நேரப்படி இரவு 9 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. முதல் போட்டியில் கனடாவை வீழ்த்திய நம்பிக்கையுடன் அமெரிக்கா களமிறங்குகிறது. கடந்த T20 உலகக்கோப்பை தொடரில் 2ஆம் இடம் பிடித்த பாகிஸ்தான் நடப்பு தொடரை வெற்றியுடன் தொடங்கும் முனைப்பில் களமிறங்குகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் கேளாம்பாக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மேலும் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென சூறைக்காற்றுடன் பெய்த பலத்த மழை காரணமாக தரையிறங்க முடியாமல் 9 விமானங்கள் வானில் வட்டமழைத்தன. சென்னைக்கு வந்த திருவனந்தபுரம், அபுதாபி, டெல்லி, விஜயவாடா, அந்தமான், மும்பை, கொச்சின் உட்பட 9 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் நீண்ட நேரமாக வட்டமடித்தன. சுமார் அரை மணி நேரத்திற்கு பின்பு விமானங்கள் தரையிறங்கின. இதேபோல சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய 14 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. கரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. தாந்தோன்றி மலை, வெண்ணமலை, காந்தி கிராமம், சின்ன ஆண்டான் கோவில், வெள்ளியவினை உள்ளிட்ட பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இந்த கனமழையால் சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகனங்கள் பழுதாகி நின்றன. ஓசூர் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரில் சரக்கு வாகனம் சிக்கிக் கொண்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ரயில்வே சுரங்கப்பாதையில் சுமார் 4 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி நின்றது. இதனை கவனிக்காமல் இயக்கியதால் சுரங்கப்பாதையில் சரக்கு வாகனம் சிக்கிக் கொண்டது. தடையையும் மீறி நீரில் மூழ்கியபடி சென்றவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். ரயில்வே அண்டர் பாஸு கீழே இப்போ டாடா ஏசி ஒன்று ஃபுல்லாக முங்கிருச்சு. ஏப்பா வரக்கூடாதுன்னா நாங்கள் பேரிகார்டு போட்டு வச்சுருக்குறோம். டெல்லியில் பகல் பொழுதில் 44 டிகிரி செல்சியஸ் வெயில் வாட்டி வதித்த நிலையில் மாலையில் திடீரென மழை பெய்தது. டெல்லியின் முக்கிய பகுதிகளில் பெய்த திடீர் மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குடிநீர் தட்டுப்பாட்டால் தவிக்கும் டெல்லியில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிக லேசான மழை மற்றும் காற்றுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் பகுதியில் நேற்று மாலை 6:11 மணி அளவில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டதாக தகவல் பரவியதால் மக்கள் மத்தியில் அச்சம் நிலவியது. இதனிடையே கூடங்குளம் அருகே உள்ள இருக்கன்துறை நக்கநேரி பகுதியில் கல்குவாரிகளில் பாறைகளை வெடிவைத்து தகர்க்கும் போது ஏற்பட்ட அதிர்வாக இருக்கலாம் என்றும் தகவல் பரவியது. இந்நிலையில் நில அதிர்வு உணரப்பட்டதாக வெளியான தகவலை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் மறுத்துள்ளார். தமிழகத்தில் எந்த பகுதியிலும் நில அதிர்வும் உணரப்படவில்லை எனவும் வதந்தியை நம்ப வேண்டாம் என்றும் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். நெல்லை மாவட்டம் காவல் கிணறு மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் ராக்கெட் விண்ணில் செலுத்துவதற்கு தற்போது அதிக எடை கொண்ட செமி கிரியோஜெனிக் என்ஜின் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் செமி கிரியோஜெனிக் என்ஜினின் ஒரு பகுதியான ப்ரீ பர்னர் இக்னிஷன் சோதனை 2.5 வினாடிகள் நடத்தப்பட்டது. இந்த சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் உள்ள தனியார் குழந்தைகள் கண் மருத்துவமனையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. லஜ்பத் நகரில் உள்ள மருத்துவமனை கட்டிடத்திலிருந்து பெரும் கரும்புகை வெளியேறியதை தொடர்ந்து 12 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்தோர் குறித்த விவரங்கள் இதுவரை வெளியாகாத நிலையில் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்களவை தேர்தல் முடிவு வெளியான நிலையில் திமுக எம்பி ஆர் ராசாவின் எக்ஸ் தள பதிவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் கடவுள் குழந்தையின் கைகளில் பிச்சை பாத்திரம், அக்ஷய பாத்திரத்தோடு ஆந்திராவும் பீகாரும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடவுளை மற, மனிதனை நினை, பெரியார் வாழ்கிறார் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார்.
யார் முக்கியம் யார் தேவையில்லை என்பதை தமிழக மக்கள் தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார்கள் என்று தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் பல இயக்கங்கள் மறைமுகமாக எதிரணியில் இருந்தார்கள் என்றும் மக்கள் மனதில் முதலமைச்சர் மட்டுமே நிலைத்துள்ளார் எனவும் தெரிவித்தார். பாஜக தலைவர் அண்ணாமலை தோல்வியடைந்ததால் சவாலில் தோற்ற பாஜக நிர்வாகி சாலையில் அமர்ந்து மொட்டையடித்துக் கொண்டார். திருச்செந்தூர் அருகே உள்ள முந்திரி தோட்டத்தைச் சேர்ந்த ஜெயசங்கர் பாஜக பொறுப்பாளராக இருந்து வருகிறார். இவர் அண்ணாமலை தோல்வியடைந்தார் சாலையில் அமர்ந்து மொட்டையடித்துக் கொள்வதாக மாற்றுக் கட்சியினரிடம் சவால் விடுத்திருந்தார். அண்ணாமலை தோல்வியடைந்ததால் திருச்செந்தூர் பஜார் சாலையில் அமர்ந்து மொட்டையடித்துக் கொண்டதை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் சிபிசிஐடி போலீசார் 5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரான அவரிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் உட்பட பாஜக நிர்வாகிகள் 4 சிபிசிஐடி சம்மனுக்கு கால அவகாசம் கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் தீவிரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்தவர்கள் கைதான வழக்கில் முக்கிய நபரை 2 நாள் காவலில் எடுத்து மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமித் உசேன் தொடங்கியிருந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இடம்பெற்றிருந்தவர்கள் யார் யார் மற்றும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் கேள்விகள் கேட்டு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கரின் நீதிமன்ற காவலை 3வது முறையாக நீட்டித்து மதுரை மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருந்த நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் கோவை மத்திய சிறையில் இருந்து காணொலி முறையில் சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது சவுக்கு சங்கரின் நீதிமன்ற காவலை 3வது முறையாக வருகிற 19ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி செங்கமல செல்வன் உத்தரவிட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 1 கிலோ போலி தங்க நாணயங்களை கொடுத்து 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 2 கைது செய்யப்பட்டனர். அரியா கவுண்டம்பட்டியைச் சேர்ந்த பத்மாவதி என்பவர் கொடுத்த புகார் குறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் சேட்டு முகமது ஜாவித் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெங்களூருவில் தலைமறைவாக உள்ள ராஜேஷை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். கோவையில் கேரள பதிவெண் கொண்ட காரின் சக்கரத்தில் நட்டுகள் பொருத்தும் இடத்தில் அம்பு போன்ற வடிவத்தில் கூர்மையாக பொருத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த கார் சக்கரத்தின் டயரில் உரசினால் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு காயம் ஏற்படும் என புகார்கள் எழுந்துள்ளன. இதுபோன்ற செயல்களை செய்பவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொலம்பியா நாட்டில் கொட்டிய கனமழையால் ஏராளமான விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் காசனாரே கொட்டிய கனமழையால் செவன்னா உள்ளிட்ட பகுதிகள் மழை வெள்ளம் சூழ்ந்து தனித்தீவு போல காட்சியளிக்கிறது. இதனால் படகுகள் மூலம் அதிகாரிகள் கிராம மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் முதல் சுற்றில் இந்திய வீராங்கனை பி.வி. சிந்து அதிர்ச்சி தோல்வியடைந்தார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற போட்டியில் சீன தைபே வீராங்கனை வெங் சி ஹூவை இந்திய வீராங்கனை பி.வி. சிந்து எதிர்கொண்டார். இதில் 15-21, 21-15, 14-21 என்ற செட் கணக்கில் பி.வி. சிந்துவை வெங் சி ஹூ வீழ்த்தினார். இதனால் முதல் சுற்றோடு பி.வி. சிந்து வெளியேறியதால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். தேனி போடிநாயக்கனூர் மலைச்சாலையின் 4வது கொண்டை ஊசி வளைவில் தடுப்புகளை உடைத்து கார் ஒன்று 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் கார் ஓட்டுநர் சிரஞ்சீவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளதால் பொதுமக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். கண்ணேரிமூக்கு பகுதியில் சிறுத்தை நடமாடி வரும் நிலையில் அதனை பிடித்து அடர்வன பகுதியில் வனத்துறையினர் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.